வெளிநாடுகள் எல்லாம் யாருக்கா உடம்பு முடியலன்னா, இப்போ லண்டன்ல யாருக்கா உடம்பு முடியலன்னா பார்க்க போனவர் என்ன சொல்வாராம், கெட் வெல் சூன், சீக்கிரமா சரியாகி வாங்க சார் அப்படி. அமெரிக்காவில் உள்ளவங்க யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்களா, மை காட் பிளஸ் யூ, கடவுள் உங்களை காப்பாற்றுவார். நம்மளால யாராவது ஒருத்தன் ஆஸ்பத்திரியில இருந்து நம்ம என்ன செய்வோம், எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவோம், போய் அங்கே வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுது, முதுகெல்லாம் பிடிக்குது, முதுகெல்லாம் அப்படியே விண்ணு விண்ணுன்னு தெரிக்குமே, ஆமாம் கழுத்தை அப்படியே திருப்பவே முடியாதே, ஆமாம் அப்படி எந்திரிச்சுன்னா தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துமே, ஆமாம் ஆமாம் கண்ணெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே போகுமே, வயிறு அப்படியே உள்ள யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுக்குமே, ஆமாம் ஆமாம் கஷ்டம்தான். அவருடைய மனைவி சொல்லுவாங்க, இல்லைங்க நாளைக்கு சரியா போயிடும். யார் சொன்னா, ஆமாம் டாக்டருக்கு என்ன தெரியும், ஆமாம் எம்பிபிஎஸ் படிச்சவருக்கு ஒன்றும் தெரியாது, இந்த எட்டாப் ஃபெயிலான ஆளுக்கு தான் எல்லாம் தெரியும், டாக்டருக்கு என்ன தெரியும், அந்த அப்படித்தாங்க சொல்லுவாரு. 4 வாரத்துக்கு முன்னாடி நம்ம குருசாமி என்ன இதே சிம்டம்ஸ் தான், இதே ஆஸ்பத்திரி தான், இதே ரூம் தான் வச்சுக்கோயேன், ஒரே வாரம் தான் போய் சேர்ந்துட்டார். சரி பத்திரமா இருங்க, நாங்கள் இருக்க ஹார்லிக்ஸில் கொஞ்சம் அள்ளி தின்ட்டு வந்துருவாங்க. நம்ம வீட்டில் இருக்க படிக்காத அம்மா அப்பா பாட்டிகள் எதிர்மறையா பேசுறது அனுமதிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா, போறேன் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது, அப்படி சொல்லாத, போயிட்டு வர்றேன்னு சொல்லு. எங்க போறேன்னு யாரையுமே கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா, எங்க போறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. வெள்ளனே வந்துருவீங்களா, வெள்ளனே வந்துருவீங்களா, சீக்கிரமே வந்துருவீங்களாங்கிறதுக்கு வெள்ளனே வந்துருவீங்களா, நேரஞ்செண்டு வருவீங்களா, அந்த கேள்வியிலே பாருங்களேன், வார்த்தைகளில் அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தையையும் பயன்படுத்துவார்கள். நான் ஒரு புத்தகத்துல தான் படிச்சேன், எதிர்மறையா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படின்னு. நம்ம சந்தனத்தையே சட்டையாக போட்டு கொண்டவர்னு சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களை சொல்லுவாங்க. தேவர் பிலிம்ஸ்னு வச்சு நிறைய திரைப்படம் எடுத்தார்ல, அவரு நீ இல்லாமல் நான் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தாராம். அப்பவே எல்லாரும் சொல்லிருக்காங்க, இது நான் இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவா முடியுது, நீ இல்லை அப்படின்னு ஒண்ணு முடியுது, அதனால வேண்டாம் கொஞ்சம் தலைப்பை மட்டும் மாத்துங்க. அதெல்லாம் இல்ல, நல்லாதான் இருக்கு, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆனால் அந்த படம் முடிந்து வெளிவரும்போது தேவர் அவர்கள் உயிருடன் இல்லை. வார்த்தை எவ்வளவு வலிமையா இருக்கு பாத்தீங்களா. எப்படி ஒரு நேர்மறை வார்த்தை நமக்குள்ளே நல்லதை விளைவிக்குமோ, அதே மாதிரி எதிர்மறை வார்த்தைகளும் நமக்குள்ளே ஒரு தீய சக்தியை உருவாக்கும். கே.ஆர். ராமசாமி அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய பாடகர் இருந்திருக்கார். அப்படி கணீர்னு பாடுவாராம். அப்படி பாடினார்னா ஜானகி அம்மாலாம் அப்பதான் பாட வந்த புதுசு போல, சுசீலா அம்மாலாம் அப்படி பதறுவாங்களாம் அவர் வாய்ஸை கேட்டு. அப்படி ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். இனிமேல் பாட மாட்டேன்னு ஒரு படத்துல பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பாடவே இல்லையா. எப்படி ஆயிருக்கு பாருங்களேன். டிஎம்எஸ் அவர்கள் ஒரு பேட்டியிலேயே சொன்னாருங்க, நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு ஒரு படத்துல பாடினேங்க, அதுக்கப்புறம் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பே வரலன்ட்டாரு. வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசும்போது நீ உருப்பட மாட்ட, நீ ஒண்ணுக்கும் ஆக மாட்ட அப்படிலாம் பேசாதீங்க. உன்னால் இது செய்ய முடியும், உன்னால் இதை சாதிக்க முடியும், உன்னால் இதையெல்லாம் உண்டாக்க முடியும் என்று நேர்மறையாக பேசி பழக வேண்டும். கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையில நடந்ததா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல. அவனை எழுப்பட்டுமான்னு சொல்லியிருக்காங்க. அவன் அப்படியே தூங்கட்டும், அவன் அப்படியே தூங்கட்டும் வரிசையா ஒரு 50 வரி சொல்லியிருக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா அடுத்த நாள் அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. இப்ப வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விஷத்தை கக்குவது, வார்த்தைகள் எவ்வளவு பெரிய அமுதத்தை தருவது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் என்ன சொன்னா, இனிய உளவாக இன்னாத குரல்.